ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. ஆன்லைன் மூலமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்குகள் நீக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருந்த குற்றச்சாட்டுகள் தவறானது மட்டுமின்றி அடிப்படை ஆதாரமற்றது என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் சுமார் 6018 வாக்குகள் ஆன்லைன் மூலமாக நீக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறது. எந்த ஒரு நபருடைய வாக்கும் ஆன்லைன் மூலமாக யாராலும் நீக்கப்பட முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு தவறானது மட்டுமின்றி அடிப்படை ஆதாரமற்றது என தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்பாக தேர்தல் ஆணையமே ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது. ஆவணங்களின்படி 2018ஆம் ஆண்டு ஆலந்து தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக வேட்பாளரும் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த BR பாட்டீலும் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது.